வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் பிதுர் காரியங்களை செய்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் இந்த பௌர்ணமிக்கு மறுநாள் இந்த பிதுர் காரியமானது தொடங்குகிறது. நீங்கள் உங்களுடைய முன்னோர் வழிபாடுகளை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படாது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் திருமணம், குழந்தையின்மை, படிப்பில் கவனமின்மை, இது எல்லாம் உங்களுக்கு வரும். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே கடவுள் இல்லை, இந்த துர்மரணத்தினால் ஏற்படுகிற தோஷம்தான், பிதுர் சாபம். நீங்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாததினால் ஏற்படுவதுதான் இந்த சாபம் அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனாம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18/9 புதன்கிழமை என்று தொடங்குகிறது. அன்றைய தினம் முதல் நீங்கள் தர்ப்பணம் செய்வதற்கு வசதி இருந்தால் செய்யுங்கள். உங்களுக்கு வசதி இல்லை என்றால் அன்றைய தினம் ஒரு தர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். புரட்டாசி மாதத்தில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசி, கடக லக்னம், இவர்களுக்கு எப்படி இருக்கும்? இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் நன்றாக இருக்கும்? இந்த மாதம் இவர்கள் என்னென்ன நன்மைகள் நடக்கும் இவர்களுக்கு அப்படிங்கிறத பத்தி எங்களால் முடிந்த அளவு ஜோதிடத்தை ஆராய்ச்சி செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு சொல்வதில் பெருமையடைகிறேன். இந்த மாதம் முதலிலே இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இவர்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா போவாங்க. புரட்டாசி மாசம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா போவாங்க. பௌர்ணமி வருது, அதுவும் முதல் முறையாக கிரிவலம் செல்லக்கூடியவர்களாக ஒரு சிலர் செல்லுவார்கள். அதே மாதிரி திருச்செந்தூருக்கு பௌர்ணமி அன்று முதல் முறையாக செல்லக்கூடியவர்களாக செல்லுவார்கள். அப்படிப்பட்ட தொடக்கத்தை தரக்கூடிய ஒரு மாதம். நிறைய விஷயங்களை உங்களுக்கு இந்த மாதம் தொடங்கி வைக்கப் போகிறது. நன்மை பயக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உங்களுக்கு தொடங்கி வைக்கப் போகிறது. அப்படிப்பட்ட மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அஷ்டம சனியில் நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் தேவையில்லாமல் ஒரு சில தொந்தரவுகளையும் சந்திக்க நேரிடும். உங்களுடைய தாய் தந்தையினுடைய உடல் நிலைகளை கவனித்து வாருங்கள். அதில் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு கடுமையான பிரச்சனைகள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தயவு செய்து உங்களுடைய தாய் தந்தையினரை சரியாக பார்த்து கொள்ளுங்கள். நீட், அதாவது அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதம் கண்டிப்பாக எழுதலாம். வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க தேர்வு, அரசாங்க துறை சார்ந்த தேர்வு, அந்த அரசாங்க வேலை, அதற்கான தேர்வுகள், புதியதாக அரசாங்கம் மூலமாகவே படிக்கக்கூடிய தேர்வுகள், இதையெல்லாம் நீங்க தொடங்கினால் கண்டிப்பாக வெற்றி அடையும். கடகராசிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணவரவு வரவேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. நீங்கள் கொடுத்த கடன்கள் திரும்பி வராது என்று நினைத்த கடன்கள் உங்களுக்கு திரும்பி வந்துவிடும். இந்த மாதத்தில் எதிர்பாராத அளவுக்கு அந்த பணம் உங்களை அழைத்து கொடுத்து விடுவார்கள். ஏன்னா நீங்கள் பிரார்த்தனை வைத்திருக்கின்ற ஒரு சில கடவுள்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். அதே நேரத்தில் உங்கள் உடன் இருக்கக்கூடியவர்கள், உடன் பிறந்தவர்கள் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிவிடும் அவர்களால். அதனால அவர்களை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா மருத்துவமனை செலவுகள் அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
அதனால அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுவது. உங்களுடைய தாய் தந்தையினரை மருத்துவர் ஆலோசனையோ இல்லை என்றால் உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அவர்களை பார்த்து கொள்ளுங்கள். அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற பொழுது இந்த மாதம் மிகவும் அருமையாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை. மனைவி வீடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளையும் அவர்கள் உங்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகளையும் தருவார்கள். உங்களுடன் பிறந்தவர்களுக்கு திருமண தடை இருந்து அது சரி செய்து இந்த மாதத்தில் திருமணம் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் நீங்களும் உங்களுடைய உடல்நிலையை சரியாக பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி உடல்நிலை சரியில்லாமல் போகுமோ அதன் மன உளைச்சல் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதனால நீங்களும் நேரமின்மை சாப்பாடு அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க. பணவரவு அப்படிங்கிறதும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க கொடுத்த பணம் எல்லாமே திரும்பி வர ஆரம்பிக்கும் இந்த மாதம். அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த மாலையபட்சம் அப்படிங்கிற போது இந்த மாலையபட்சத்தில் தாய் தந்தை இல்லாதவர்கள், குறிப்பாக தந்தை இல்லாதவர்கள் மட்டும் இந்த மாலையபட்சத்தில் மகாபரணி, அஷ்டமி, அமாவாசைக்கு முதல் நாள், அமாவாசை மறுநாள் இந்த 5 தினங்களும் தர்ப்பணம் செய்யுங்கள். அப்படி செய்தீர்களேயானால் உங்களுடைய வீடுகளில் ஏற்படும் ஒரு சில பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, மன கஷ்டம், மனக்லேசம் இதெல்லாம் நிவர்த்தி அடைந்து கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாகவே அமைகிறது. மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் நன்றாக இருக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், அதாவது வெளியூரிலிருந்து வந்து இங்கே மருத்துவத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், உங்களுடைய தாய் தந்தையினுடைய உடல்நிலையை அப்பப்போ விசாரிச்சுக்கிட்டே இருங்க. போன்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத விசாரிச்சுக்கிட்டு இருங்க. அதுல ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதனால் விடுப்பு எடுத்து நீங்கள் ஊருக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தமும் பண விரயமும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அது பண விரயத்துக்காக இவ்வளவு தூரம் சொல்றோம். தேவையில்லாமல் பண விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க நல்லா ஆயிடுவாங்க. நீங்க இங்க இருக்கிற பொழுது அவர்கள் மிகவும் மோசமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அங்க போறதுக்குள்ள அவங்க ரிலீஸ் ஆகி நல்லவருமா இருப்பாங்க. அப்புறம் நீங்க என்ன நினைப்பீங்க, என்னடா இது நம்ம இவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு வந்தோம், கடைசியில் வேஸ்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உங்களுக்கு வரும். தாய் தந்தையினரை செய்வதற்கு எந்த விதத்திலும் நீங்கள் கஷ்டப்படாதீர்கள். கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகுந்த சிறந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த மாதத்தில் நீங்கள் பைரவருக்கு வழிபாடு செய்யுங்கள். அப்படி பைரவருக்கு வழிபாடு செய்தீர்களேயானால் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷமாக வாழலாம். வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. பொதுவா புரட்டாசி மாசம் பிறக்க வேண்டிய தருணம், நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல, கும்ப ராசியில, கன்னி லக்னத்துல, ராகு பகவானுடைய திசையில 315 டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல, அதாவது காலச்சக்கரத்தின் 4வது ராசியான கடக ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த காணொலியில இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த கடக ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன். அதாவது சந்திரன் அப்படின்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவகிரகத்திலேயே தேவதை. நிறைய பேருக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சுக்கோங்க. நவகிரகத்திலேயே 9 கிரகங்கள் சொல்லுவாங்க, அதுதான் நவகிரகம். அந்த நவகிரகத்திலேயே தேவதை, அதாவது அழகான ஒரு தேவதை யாருன்னா சந்திரன் தான்.
நீங்க நிறைய பேர் பாருங்க, கடக ராசியில பிறந்தவங்களோ அல்லது கடக லக்னத்துல பிறந்தவங்களோ அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களோ கண்டிப்பா பாருங்க அவங்க அழகா இருப்பாங்க. கருப்பா இருந்தா கூட கலைமுகமா இருப்பாங்க, முக லட்சணமா இருப்பாங்க. அப்படியேப்பட்டவங்க தான் இந்த கடகராசிக்காரன் சொல்லுவேன். பொதுவா கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். அதே மாதிரி இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் இருக்க வேண்டிய, நீங்க கும்பிட வேண்டிய ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி. சந்திரனுக்கு உகந்த கோயில் இங்கே திருப்பதி. திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதியை வணங்குறது ரொம்ப 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 நல்லது. அதை விட பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்த மாசம் இல்லைங்களா? முடிஞ்ச வரைக்கும் திருப்பதி போயிட்டு வாங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு திருப்பம் நடக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலமா அஷ்டமத்து சனியில சிக்கிக்கிட்டு அவஸ்தப்படக்கூடிய ராசி யாருன்னா நீங்க தான். ஏன்னா அஷ்டமத்து சனி எப்படின்னா, 7.5 சனின்றது 7.5 வருஷம் கஷ்டம் கொடுப்பான். ஆனா அவன் 7.5 வருஷத்துல கொடுக்க வேண்டிய கஷ்டத்தை அஷ்டமத்து சனி 2.5 வருஷத்துல கொடுத்துருவான். சரிங்களா? இப்போ ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு கடன் இருக்குது, 1 வருஷம் டைம் கொடுத்து கட்ட சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடலாம். ஆனா அதே 10 லட்ச ரூபாய் கடன் ஒரே மாசத்துல கட்ட சொன்னா, அது போல அவன் 7.5 வருஷத்துல கொடுக்கிற கஷ்டத்தை இவன் 2.5 வருஷத்துல கொடுத்துறான். சரிங்களா? பொதுவா அஷ்டமத்து சனியில நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்றது ஒரு ஐதீகமே இருக்குது. அதனால என்னன்னா, பொதுவா கடகராசியில பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு வண்டி எடுக்கிறீங்களா, ஒரு காரு மாத்துறீங்களா, ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் ஒரு கூட்டு தொழில் பண்றீங்களா, ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறீங்களா, உதவி செய்ய போறீங்களா, யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க 100% பாத்தீங்கன்னா இப்ப உங்க நேரம் கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா இந்த 1.5 வருஷமா அவ்வளவு சித்திரவதை. எல்லாரும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்க கொடுத்து கொடுத்து கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை தான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு 1.5 வருஷமா நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா கடகராசிக்காரங்களுக்கு நீங்க எடுக்காத ஒரு முயற்சி எல்லாம் இல்லை, எல்லா முயற்சி எடுத்திருப்பீங்க. ஏன்னா எல்லா முயற்சி எடுத்தாலும் உங்க நேரம் மற்றவங்களுக்கு தான் ஒரு பாதையா இருக்க தவிர, ஆனா உங்களுக்கு ஒரு முள்வெளி தடையாளம் இருக்குது. சரிங்களா? ஏன்னா நீங்க ஒரு காரியத்தை நினைக்கிறீங்க, ஆனா நீங்க நினைக்கிறீங்க மற்றவங்க அதை நடத்தி கொடுத்துட்றாங்க. மற்றவங்களை விட நீங்க ஒரு 4 காசு கம்மியா செஞ்சு கொடுப்பீங்க, ஆனா மற்றவங்க கிட்ட போற கஸ்டமர் உங்ககிட்ட வர்றதில்லை, செஞ்சுட்டு போயிடுவாங்க. அந்த பணம் வாங்குறதுக்குள்ளார கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க. பொதுவா சொல்ல போனா தொழில் ரீதியா, குடும்ப ரீதியா, மன ரீதியா இப்போ ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா நீங்க தான், கடகராசிக்காரங்க தான். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஓரளவுக்காவது நீங்க நல்லா இருக்கீங்க, ஏதோ இருக்கா ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, ஏதோ ஓரளவுக்காவது நான் நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் 2 காரணம் தான். ஒண்ணு, இந்த மே மாசம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியானார் தெரியுங்களா? மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சியை வந்துட்டாரு. அப்ப உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வந்துட்டாரு. அப்ப உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு உட்கார்ந்ததுனால உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். பொதுவா 11ஆம் இடம் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு முக்கியமான இடம், லாபஸ்தானம். அப்ப லாபஸ்தானத்திலேயே குரு யாரு? நவகிரகத்திலேயே ராஜா. நவகிரகத்திலே ராஜான்ற ஒரு குருன்னு சொல்றோம். அவரு உங்க லாபஸ்தானத்துல உட்காரும் போது இந்த அஷ்டமத்து சனி மட்டும் ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரு உங்களுக்கு 11ல உட்கார்ந்ததுனால நிச்சயமா உங்களோட ஆசைகள் கண்டிப்பா நிறைவேறும். ஏன்னா இப்போ ஆசைன்றது எல்லாருக்குமே இருக்கிறது தானே, ஆசை இல்லாத மனசு உலகத்துல யார் இருக்கிறாங்க? அப்படி பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவை என்ன, அந்த தேவையை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியா அமைச்சு கொடுத்திருப்பாரு அந்த மாதிரி ஒரு காலகட்டம். சரிங்களா? அப்ப உங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்ததுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்னு பண்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே குரு பார்வை இருந்ததா கல்யாணமே நடக்கும். அந்த குரு பார்வை எத்தனை? 2, 5, 7, 9, 11. அப்போ உங்க ராசிக்கு இப்ப குரு எத்தனை இருக்கிறாரு? 11ஆம் இடத்துல இருக்கிறாரா? அப்போ உங்களுக்கு குரு பார்வை உண்டு. பொதுவா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணோம்னா குரு பார்வை மட்டும் இல்ல 27 பொருத்தம் பார்த்தாங்க. அதுல முக்கியமான பொருத்தம் குரு பார்வை. ஆனா இப்ப அந்த நாள் பட 27, 15, அதாவது 18 ஆச்சு, 15 ஆச்சு, 12, 9, 7, இப்ப 5க்கு வந்துட்டாங்க.
ஆனா கம்பல்சரி குரு பார்வை இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அவங்களுக்கு, அதாவது நீங்க பாக்குற பெண்ணா இருக்கட்டும் இல்ல ஆணா இருக்கட்டும், அவங்களுக்கு குரு இருந்தாலும் சரி கட்டலாம், இல்லைன்னாலும் கட்டலாம். சரிங்களா? அப்போ உங்க நேரத்துக்கு குரு பார்வை உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராகு கேதுடைய பெயர்ச்சனார பாத்தீங்களா? இப்ப ராகு கேதுடைய பார்வை என்ன பாத்தீங்கன்னா 3, 7, 11. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில தான் கேது இருக்கிறாருன்னு சொன்னேன். அந்த கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்ப 3ஆம் இடமா யாரை பாக்குறாரு? உங்க ராசி தான் பாக்குறாரு, கடக ராசி தான் பாக்குறாரு. 3ஆம் இடமா கடக ராசி, 7ஆம் இடமா வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி, 11ஆம் இடமா விருச்சிக ராசி பாக்குறாரு கேது பகவான். அப்ப ராகு போல கொடுப்பாரு இல்லை, கேதை போல கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்ப ராகு கொடுப்பாரு, கேது கெடுக்கிறவர் தானே அப்படி நினைக்கிறவங்கள நிறைய பேர் இருக்கிறீங்க. அது வந்து நமக்கு நடக்கிற திசா புத்தின்னு வந்தா நமக்கு ராகு கொடுப்பாரு, கேது கெடுப்பாரு. ஆனா இந்த மாதிரி பார்வையில வரும்போது கேது கூட நமக்கு நல்லதுதான் பண்ணுவார். 3 வீடை பிரிச்சுக்குவாங்க. ராகு 3 வீட்டுக்கு கொடுப்பாரு. இப்ப மீன ராசியிலிருந்து 3 வீடு யார் கொடுப்பாரு? மகரத்துக்கும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்னிக்கும், ரிஷபத்துக்கு கொடுத்துருவாரு ராகு பகவான். கேது பகவான் என்ன பண்றாரு? கடக ராசிக்கும், மீன ராசிக்கும், அடுத்தது விருச்சிக ராசி கொடுத்துருவார். அப்ப நீங்க 3 வீட்டு கொடுத்துரு, நான் ஒரு 3 வீட்டு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? பொதுவா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கடகராசிக்காரங்களுக்கு 2 நல்ல விஷயம் என்னன்னா, ஒண்ணு குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி 2வது கேது உங்க ராசியை பாக்குறாரு. சரிங்களா? இந்த 2 பார்வை காலம் ஓரளவுக்கு ஆறுதலா இருக்கிற காரணம் உங்களுக்கு இதுதான். அப்படி இந்த 2 பார்வை மட்டும் உங்க மேல ராசி மேல படுதுன்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி ஏதாவது ஒரு வகையில நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவார். அது பங்கமா இருக்கலாம், பழியா இருக்கலாம், வண்டி வாகனத்துல நஷ்டமா இருக்கலாம், ஆபரேஷன் ஹாஸ்பிட்டல் செலவா இருக்கலாம், கொடுத்த காசு வராத போகலாம், வாங்கின கடனை கட்ட முடியாத கூட போகலாம். ஒரு லோன் போட்டிருந்தோ, ஒரு இடத்துல காசு பணம் வாங்கிட்டோ அதுக்கு கொடுக்க முடியாத கூட நீங்க இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில இந்த ஓரளவுக்கு நான் தப்பிச்சுட்டு இருக்கிறேங்க, நான் பரவாயில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களுக்கு இந்த குரு பார்வை, கேது பார்வை. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதாவதுன்றது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதி வந்து இன்னைக்கு விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் வந்து இப்ப எங்க இருக்கிறாரு? உங்க ராசிக்கு 12 இருக்கிறாரு. அப்ப இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு புத்திர செல்வம், குழந்தை பாக்கியம் இந்த மாசம் கொஞ்சம் தடையாவே இருக்குன்றதுல மாற்றமே இல்லை. ஏன்னா புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு, அதாவது ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எனக்கு வந்து ரொம்ப வருஷமா நாங்க வாரிசு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், கிடைக்கலைங்க, எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த மாசம் கொஞ்சம் உங்களுக்கு தடையாதான் இருக்கும். ஏன்னா உங்க புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் போய் 12ல மறைஞ்சிருக்கிறாரு. 12ல் எக்கிரகம் மறைஞ்சாலும் அக்கிரகம் அஸ்தனமும், மறைவு, நீச்சம், வேலை செய்யாது. சரிங்களா? அதே மாதிரி திருமணத்துக்கு அதிபதியானவர் சனி பகவான், அவரு ஆட்சியா இருக்கிறார். 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ல போய் இருக்கிறார். பொதுவா ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் நல்லா இருந்தா வீடு, மண்ணு, மன, இடம் வாங்கலாம், இது போல மண்ணு மனை அமைக்கலாம். ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மனிதனுக்கு 8ஆம் இடம் நல்லா இருந்தா மண்ணு மனை அமைக்கக்கூடிய யோகத்தையும் கொடுப்பாரு. அப்படி பார்த்தா சனி அவர் போய் ஆட்சியாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ உங்க ஜாதகத்துல அது போல 8ஆம் இடம் நல்லா இருக்குதா? அப்ப 8ஆம் இடம் உங்க சுய ஜாதகத்திலையும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கறது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? ஆனா எப்படி பார்த்தாலுமே இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிலைமை எப்படின்னா, சுருக்க வந்து கல்லோட அரிசி வாயில போட்டுக்கிட்டு, துப்பனா அரிசி போகுது, முழுங்குனா கல்லு போகுது, மெல்லனா பல்லு போகுது. வெளியில சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. அந்த மாதிரி நிலைமை தான் உங்க நிலைமை. புரியுதுங்களா? ஆனா மொத்தத்துல வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு கடகராசியில பிறந்தவங்களுக்கு தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, தொழில்ல தேவையில்லாத சங்கடம். ஏன்னா நீங்க கை கட்டுறவங்களே நல்லா இருக்கிறாங்க, நீங்க ஐடியா உங்க சொல்றவங்க நல்லா இருக்கிறாங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களுக்கு முன்னாடி நல்லா போயிட்டாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு 1.5 வருஷமா என்னைக்கு இந்த அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சதோ அதுல இருந்து இது வரைக்குமே 4 காசு கையில வச்சு பார்க்க முடியல, தொழில ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இல்லை, என் குடும்பத்துக்குள்ளார ஒரு நல்ல பேர் கிடையாது. நல்லது செய்திருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, ஆனா பாவின்ற பட்டம் வாங்கிட்டு தான் இப்ப உட்கார்ந்துருக்கிறீங்க. சரிங்களா? இதுலயும் இப்ப வெளிநாடு போலாமா, வெளி மாநிலம் போலாமா, ஏதாவது உண்டான முயற்சி எடுத்தா பரவாயில்லையா? தயவு செய்து பணம் கட்டி நான் படிக்க வைக்கிற, மேல் படிப்பு படிக்கிறது பணம் கட்டுறேன்,
வெளிநாடு போறதுக்கு நான் பணம் கட்டுறேன், வேலைக்கு நான் பணம் கட்டுறேன், கூட்டுத்தொழில் பண்றது செய்யறதுக்கு நான் பணம் கட்டுறேன், காரு வண்டி வாங்குறேன், தொழில் தொடங்குறேன், இந்த மாதிரி ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை இப்போதைக்கு செய்ய வேண்டாம். ஏன்னா சனிக்கு எதிர்பார்ப்பு நிச்சயம் பிடிக்காது. ஏன்னா எதிர்பார்த்தோம் அப்படின்னா சனி என்ன பண்ணிடுவார்னா ஏதாவது ஒரு வகையில கொடுக்குற மாதிரி கொடுத்து கொண்டு போய் தள்ளி விட்டுருவார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கல் கண்டிப்பா உங்களுக்கு இந்த 1.5 வருஷத்துல கூட நடந்திருக்கலாம். சரிங்களா? இருந்தாலும் இப்ப கடகராசிக்கு அதாவது 3வது வீட்டுக்கு இப்ப யாரு போறாரு அப்படின்னா கன்னி ராசிக்கு தான் அதிபதிய புதன் பகவான் 3ஆம் தேதி போறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே 3ஆம் தேதி என்ன பண்றாருன்னா இன்னைக்கு சுக்கிர பகவான் அவரும் தன் வீட்டுக்கு சொந்தமா ஆட்சி உட்கார போறாரு. ஏன்னா இப்ப ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தன் சொந்த வீட்டுக்கு புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி போய் 28ஆம் தேதி வரைக்கும் அவர் தன் சொந்த வீட்டுலதான் இருப்பாரு. அதே மாதிரி புதன் பகவான் 3ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டுல கன்னி ராசியில் இருப்பாரு. இந்த ஒரே தேதியில 2 கிரக பயிற்சிகள் ஆகும் போது அந்த உடைய பார்வை காலம் கடகராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? 100க்கு ஒரு 75% கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த கேது பார்வை, குருவுடைய பார்வை, இந்த 2 காலகட்டமும் பாத்தீங்கன்னா இந்த 2 கிரக அமைப்பு ஆட்சியா உட்காரக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி திருப்பதி போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ளார ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுவாயனுடைய ஆசி இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில எல்லா நலமும் வளமும் பெறணும். அந்த வகையில் நாளும் கோளும் நம் வாழ்க்கையில செய்வது போல இறைவனும் செய்ய மாட்டார்கள் என்பார்கள் ரிஷிகனும் மகான்களும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கடந்து தான் வர வேண்டும். அறிவும் திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் கூட வெற்றியை நோக்கி நாம் நகர முடிவதில்லை. நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட, நல்ல சந்தர்ப்பம் அமைந்தாலும் கூட, அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் நாம் ஏன் ஒரு நிலையை அடைய முடியும்? ஏதோ ஒரு சக்தி, கண்ணுக்கு தெரியாத சக்தி நம் வாழ்வை குழப்பி விடுகின்றது, தடுமாற வைத்து விடுகின்றது, கலங்க வைத்து விடுகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தின் சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம். மாதங்களில் நான் மார்கழி என்று மாதம் என்று சொன்னாலும் கூட, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னாலும் கூட, ஒவ்வொரு பழமொழிகளும் ஒவ்வொரு மாதத்துக்கு இருந்தாலும் கூட சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் புரட்டாசி மாதம் வாழ்வையே புரட்டி போடுகின்ற ஒரு மாதம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போகும்னு சொல்கிற மாதிரி ஒரு அருமையான மாதம். இந்த மாதத்தில் தான் நம்முடைய பாவங்களும் சாபங்களும் தெரிகின்ற பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய அந்த மகாலய அமாவாசையும், அதே நேரத்தில் நவராத்திரி என்று சொல்லக்கூடிய மகாகணபதிக்குரிய சதுர்த்தியும் இந்த காலகட்டத்தில் அமைகிறது. புரட்டாசி மாதம் ஒரு ஆன்மீக மாதம், அற்புத மாதம், அமானுஷ்ய மாதம். அது கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும்? கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச 4 பூசம் ஆயில்யம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் கடகராசிக்கு. பணவரவு பொறுத்த வரைக்கும் பொதுவான அளவுக்கு இருக்கும். அதே நேரம் அஷ்டமஸ்தானத்தில் சனி அமர்ந்துள்ளே சூரியனும் விரயஸ்தானத்தில் இருப்பதனால இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்பாக வாழ்கின்ற ஒரு முறையை அமைத்து தருவார். குறிப்பாக சொல்ல போனோம்னா பிறருடன் வாக்குவாதம் செய்வதை முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துங்க. தானுண்டு தன் வேலை உண்டு இருப்பது. நீண்ட நாள் வரத்திய நோய் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். ஒரு அந்யோன்யம்னு சொல்லுவாங்க. இந்த அந்யோன்யம் என்பது குறிப்பாக கணவன் மனைவி உறவு. இந்த உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வு கிடைக்கின்ற மாதம் இந்த மாதம். ஒருவர் புரிந்து கொண்டு வெற்றியை நோக்கி நகர்கின்ற அருமையான சந்தர்ப்பம். இந்த மாதத்தின் சிறப்பே பலம் வாய்ந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி தான். அதில் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுகின்றார். மாறுவது மட்டும் சிறப்பாக அதில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா சூரியனுடைய பார்வை சனி பகவான் மீது படுவதனால கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி 8ஆம் வீடாக அஷ்டமஸ்தானம். கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லுவாங்க. கவலையே படாதீங்க. சனி வக்ரகதியில் இருக்கிற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய பார்வை சனி மீது படுவதனால கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியுடைய பாதிப்பு இல்லை. அற்புதமான ஒரு காலகட்டம், ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் ஒரு நல்ல திருமண வாழ்வு, நல்ல தொழில், போட்டி பொறாமை இல்லாத ஒரு வாழ்வு, சிக்கல் இல்லாத நிம்மதியான
ஒரு தொழிலை அமைத்து தரும். அதில் மேல் பூனையாக இருந்த ஒரு வாழ்க்கையில் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் பயிற்சியும் இந்த காலகட்டத்தில் நடைபெறுகின்றது. பலம் வாய்ந்த கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி இந்த காலத்தில் அமைகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் சனி அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பதுடன் வக்ரகதியை செல்ல ஆரம்பித்து வக்ர நிவர்த்தியையும் அடைய போகின்றார். மிகவும் கவனமாக இருக்கிற வண்டி வாகனங்களை போகும்போது நீண்ட தூர பயணங்கள் செய்வது உங்கள் அந்தரங்க விஷயங்களை எல்லாம் பிறர்கிட்டெல்லாம் அலசி பேசாதீங்க. தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது சிறப்பு. சிலருக்கெல்லாம் வீண் பழிபாவங்கள் வந்து சேர்வதில் இருப்பதனால ராகுவனால கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும். அதே நேரத்தில் ஒரு அருமையான வாய்ப்புங்க, ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதுவரை கடகராசிக்காரர்கள் வெற்றியை ஏன் அடையவில்லை. நல்ல திருமண வாழ்வு வந்து இல்லை, நிம்மதியாக இல்லை. நல்ல பிள்ளைகள் இருந்து ஏவுக்கு ஒரு மனவேதனை, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்வார்கள் அல்லவா. அந்த வகையில் ஒரு மகாலய அமாவாசை மகிழ்ந்த காலத்தில் நம்ம புரிஞ்சிக்காத நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், மற்றோராக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், உடலை விட்டு உயிர்ந்த காலத்தில் நம்ம மீது அன்பை செலுத்துவார்கள். நம்மை சந்திக்க வேண்டிய ஒரு காலங்கள் நமக்காக இறைவனிடம் போராடுவார்கள், கையேந்துவார்கள். நம்பிக்கை இருக்கோ இல்லையா, அவர்கள் செய்ய வேண்டியதை மட்டும் நம்ம கடைசியாக செஞ்சால் போதும். 10 காசு செலவு இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ண, காலையில் எழுந்து சூரியனுடைய வழிபாடு செய்யலாம். பசுவுக்கு ஒரு கவலை அகத்தி கீரை வாய்க்கு கொடுக்கலாம். வெள்ளை கலந்த நீர் வைக்கலாம். காகத்துக்கு உலர்ந்த திராட்சை ஒரு இலையில வைத்து கொடுக்கலாம். பிடியதன் உருவுமை குலமிகு கரியோடு வடி கொடுத்தனதில் வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினி மன்கிற பரியுடன் பயன்வழி வளமுறைகிறேன். நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் பிறக்கின்றது. இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள்: புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் சுக்கிர ஜெயந்தி. வெண்காந்த மலர், வெள்ளை மலர், வெள்ளைப்பட்டு, வெண்பட்டு உடுத்தி அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி பால் சாதம் கொடுத்து அவருடைய திருவடியை வணங்கி அவருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் எல்லா செல்வமும் நிறையப்படும். சுக்கிர ஜெயந்தி. அடுத்தது புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் சர்வ மகாலய அமாவாசை. எத்தனையோ அமாவாசை தமிழ் மாதத்தில் வருகின்றது. ஆனால் மகாலய அமாவாசை மிக சிறப்பான அமாவாசை. மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை, அதான் சர்வ மகாலய அமாவாசை. அந்த ஒரு அமாவாசைக்கு முன்னோர்களை நினைத்து சிரார்த்தனம் பண்ணி கொண்டால் நமக்குரிய பூர்வ ஜென்ம பலன் கூடும், தீயவை அகலும். மறந்துடாதீங்க. புரட்டாசி 25ஆம் தேதி மகா நவமி, ராமருடைய மகா நவமி. புரட்டாசி 26, 12, 10, 24 சரஸ்வதி பூஜை, விஜயதசமி. இருப்பது கடகராசி. கடகம் கற்பனை, பாசம், நேசம், அம்மா பக்தி. யாருக்கன்னாலும் சரி டீ வைக்கணும், யாருக்கன்னாலும் சரி சாப்பிட்டியா, அவன் எதுவும் கேட்க மாட்டான். இவன் தான் போய் வலிக்க கேட்பான். இவன் தான் வலிக்க கேட்பான். அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? இப்போ பரவாயில்லையா? ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா? நல்லா இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சா? எடுத்துட்டு இருக்காங்க. இந்த விருச்சிக ராசி, கடகராசி, மீன ராசி இவங்க அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோயில் இருப்பாங்க. அந்த சந்திரனுடைய தாக்கங்கள், அது ராகு சந்திரன் சேர்ந்துருச்சுன்னா அவ்வளவுதான். கேது சந்திரன் சேர்ந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுக்கும். இந்த ராகு சந்திரன் சேர்ந்துச்சு கரும்பாம்பு மனசை போட்டு குழப்பி பின்னி எடுத்து கலக்கி சேரா சகதியா ஊற்றி எடுத்து. அதனாலதான் அங்கே அம்மாட்ட போறது. உங்களை விட யாரை பார்க்கணும்? அம்மாவை தான் பார்க்கணும். அது கடகராசியாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, மீன ராசியாக இருந்தாலும் சரி, உங்க தாயார்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்க. மேசம், சிம்மம், தனுசு அப்பாவை நல்லா பார்த்துக்க. மிதுனம், கன்னி மாமா மச்சனன்னு நல்லா பார்த்துக்க. இவ்வளவு விளக்க யாருன்னு சொல்லுவா? மாமா மச்சனன்னு நல்லா பார்த்துக்க. பெரியப்பா சித்தப்பாவை நல்லா பார்த்துக்க. 7க்கு 7 பாட்டியை நல்லா பார்த்துக்குங்க. 9க்கு 9 தாத்தாவை நல்லா பார்த்துக்குங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஒரு ஜாதகத்தை கொடுத்தனா எங்க தாத்தா எப்படி இருக்காருன்னு கேட்கணும், எங்க பாட்டி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இல்லைன்னா என் பேரனுக்கு சொல்லுங்க, அப்படி கேட்கணும். சும்மா ராசியவே சொல்லிட்டு இருந்த பார்த்தா
அப்ப கடகராசி நேயர்களுக்கு இந்த மாசம் நிச்சயமாக புடம் போட்ட மாசம், புடம் போட்ட தங்கம் போட்ட மாசம். ஏன்? உங்க ராசிக்குத்தான் குரு சூப்பரா இருக்காரு, லாபாதிபதியா இருக்காரு, லாபாதிபதியா இருக்காரு, நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். உங்க ஜனஜாத்தை எடுத்துக்குங்க. அஷ்டமத்து சனி டாட்டா பை டாட்டா முடிஞ்சிருச்சு. 31/12/24 இனிமேல் எதுவும் கிடையாது உங்களுக்கு. அவர் வறுக்கக்கூடியது எதுவும் கிடையாது, எல்லாமே வறுத்து எடுத்துட்டாரு. சட்டியில எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லை. எண்ணெய் இருந்தால் தான் நான் வறுக்கிறது போடுவீங்க, நீ எண்ணெயே இல்லை, வெறும் சட்டி நெருப்பு பிடிச்சிரும். ஆக அஷ்டமத்து சனி கடகராசி ஜாலியா காலரை தூக்கி விட்டுட்டு நல்லா ஜாலியா இருங்க. உங்களுடைய தொழிலை பாருங்க. உங்களுக்கு என்ன தொழில், உங்களுக்கு என்ன ஜவுளி, உங்களுக்கு என்ன நாட்டு மருந்து கடை, உங்களுக்கு என்ன கேட்ரிங், உங்க சம்பந்தப்பட்ட தொழிலை எடுத்துக்கங்க. உங்க சம்பந்தப்பட்ட தொழிலை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கடகராசி நேயர்களுக்கு இது ஒரு நல்ல படிப்பினை, நல்ல ட்ரைனிங். உங்களுக்கு 2.5 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு சனீஸ்வரன் உங்களுக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அப்படி நினைச்சுக்கிறது. வயசை பார்த்துக்கங்க, வயசை பார்த்து 2.5 வயசு 5 வயசுக்காரவங்களுக்கு அங்கே அஷ்டமத்து சனி ஒன்றும் பாதிக்காது. அதே சமயத்தில் 28, 30, 32 வரும்போது அந்த பாதிப்புகள் இருக்கும். அப்போ அந்த பாதிப்பை நம்ம செயல்படுத்தணும்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இவ்வளோப்பட்ட அனுபவங்கள், உங்கள் கஷ்ட நஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு அனுபவங்கள் ரெக்கார்டாக, அனுபவ ரெக்கார்டு தான். அதை புரட்டி பார்த்துக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு ஆகும். கடகராசிக்கு மாதிரி சிம்மத்துக்கு வராது. நான் தான் முதல்ல சொல்கிறேன், கேட்டுக்கோங்க நேயர் பெருமக்கள். இதே அஷ்டமத்து சனி 25ல் வருது. யாருக்கு? சிம்மத்துக்கு. கடகத்துக்கு மாதிரி பாதிக்காது. அதுக்கு காரணம் நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். அதுக்கு காரணம் மிகப்பெரிய காரணம், அற்புதமான காரணம், முக்கியமான காரணம். அப்படி காரணம் இருக்குது. அதனால நிச்சயமாக கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கக்கூடிய மாதம், நல்ல செயல்படுத்த கொடுக்கக்கூடிய மாதம். ஆக்டிவாக இருக்கும், பயப்படாதீங்க, ஆக்டிவாக இருக்கும். அடுத்து என்ன செய்யணும், அடுத்து நம்ம உங்களை கஷ்டப்பட்டுமே, அடுத்து நம்ம எதை நம்ம கொண்டு போகணும், எதை செயல்படுத்தணும், எந்த அளவில் லாபத்தை பங்கிடணும், எந்த லெவலில் எந்த நண்பர்களை குறைக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கல, உயிரை கொடுப்பவனும் உயிரை எடுப்பவனும் கடவுள், யாரும் கிடையாது. நீங்க எங்கே சுத்தி வாங்க, எங்கே போய் நீங்க பேஸ் பண்ணுங்க, எங்கே போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க, கடகத்துக்கு நிகர் கடகம் தான், வேற எதுவுமே இல்லை. எத்தனை முறை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. நாங்க 3 தலைமுறை எங்க தாத்தா சொல்லிட்டு இருக்காரு கடகத்தை பற்றி. நான் மட்டும் சொல்லணும், என் பேத்தி அதோட சொல்லிட்டு இருக்கான் கடகத்தினுடைய கேரக்டர் எப்படின்னு சொல்லி. அதனால மிக எச்சரிக்கையாக எல்லா வகையிலும், எல்லா செயல்களிலும், எல்லா பழக்க வழக்கங்களிலும் மிக முக்கியம். அது யாரா இருந்தாலும், கலெக்டரா இருந்தாங்க, டாக்டரா இருந்தாங்க, லேபரா இருந்தாங்க, மஸ்தூரா இருந்தாங்க, கடகம் தானே. எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி இப்ப வந்துருச்சு. கடகத்துக்கு முற்றுப்புள்ளி இப்ப வந்து விட்டது. இந்த மாசம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். இந்த வாராகிய மனக்கும்பிடும், இந்த வாராகிய மனக்கும்பிடும். ஆயில நட்சத்திரக்காரங்க விடாதீங்க. அடுத்தது பூச நட்சத்திரக்காரங்க, பூசம், புனர்பூசம், பூசம், ஆயிலம் தானே. அந்த 3 நட்சத்திரக்காரவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா உங்களுக்கு மற்றதுக்கெல்லாம் நான் சொல்லலை. மேசம், ரிஷபம், மிதனம் நான் சொல்லலை. ஏன்னா அதெல்லாம் நார்மல், அதெல்லாம் நார்மல். இப்போதான் உங்களுக்கு அஷ்டமத்துக்கு, அதுக்கடுத்து நான் கும்பத்துக்கு சொல்லி ஆகணும், அதுக்கடுத்து நான் அதுக்கு மகரத்துக்கு சொல்லி ஆகணும், அதெல்லாம் சொல்லணும், மீனத்துக்கு சொல்லணும். இது கடகத்துக்கு இப்போ சொல்கிறோம். அப்போ கடகத்துக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம். வாராகியம்மன், பழனி தண்டாயுதமான சுவாமி, பழனி தண்டாயுதமான சுவாமியை நல்லா கும்பிடுங்க. அடுத்தது நிச்சயமாக குரு வழிபாடு நல்லா பண்ணுங்க. குரு வழிபாடு புனர்பூசம் இல்லையா, கடகராசியில் இருக்கீங்கல்ல, குரு வழிபாடு பண்ணுங்க. திருமண நோக்கங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. புரட்டாசி மாதம் நவராத்திரி வருது, நவராத்திரி நல்லா கொண்டு பண்ணுங்க. பிரார்த்தனைக்குரிய மாதம் புரட்டாசிங்கிறது, பிரார்த்தனைக்குரிய மாதம். புரட்டாசிங்கிறது பக்திக்குரிய மாதம். புரட்டாசிங்கிறது பஜனைக்குரிய மாதம். புரட்டாசிங்கிறது பக்குவப்படுத்தக்கூடிய மாதம். ஒவ்வொருத்தனையும் பக்குவப்படுத்தி பரிசீலனை செய்யக்கூடிய மாதம்.
புரட்டாசி அப்படி தெளிவாக இருக்கக்கூடிய மாதத்தில் கண்டிப்பாக நல்லா கும்பிடுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கலைத்துறை தொடர்பான ஆக்கப்பூர்வமான தொழில் கேட்ரிங் விடாதீங்க. ஃபாரின் வெளிநாடு போங்க, வெளிநாடு கவனமாக போங்க. கிழக்காசிய நாடுகளுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் போங்க. ஆனால் வாராகி ஆயில்யம் வாராகியை மறந்துடாதீங்க, தண்டபாணியை மறந்துடாதீங்க, எம்பெருமானை மறந்துடாதீங்க, குரு வழிபாடு